கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தை வரை. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கண்களை அடைத்து. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் கொடுத்திருக்கிற வேத எழுத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும் ஐயா. அடியேனுக்கும் அடியார்களுக்கும் நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது வெறுமையாய் ஒரு நாளும் உம்மிடத்திற்கு திரும்பி வருகிறதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீர் விரும்பின காரியத்தை செய்யும்படிக்கும், நீர் அனுப்பின நோக்கத்தை செய்யும் என்று சொல்லி சொன்னீரே. இன்றைக்கு உம்முடைய விருப்பம் நிறைவேறத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அடியேனை மறைத்துக் கொள்ளும். இருதயங்களை திறப்பீராக. அவருடைய மனதிலே உம்முடைய வசனங்கள் பதிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, வசனம் செல்லக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா சத்துருவின் போராயுதங்கள் முற்றிலும் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 16ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அருமையான வேத பகுதியில நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாய் கடந்து போகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நான் வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், அங்கே 12வது வசனத்தில் இப்படி வாசித்தோம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டார். ஏன் பண்டிகைக்கு வருவாரா வரமாட்டாரா என்கிற ஒரு ஐயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டதா என்றால் வசனம் அதற்கு சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பார்த்தீங்களா? அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம். இயேசு எருசலேம் பண்டிகைக்கு, பஸ்கா பண்டிகைக்கு வருவாரா வரமாட்டாரா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் காணப்பட்டது. ஆனால் வசனத்தில் என்ன வாசித்தோம்? 12வது வசனத்தில் அவர் பண்டிகைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கூட்டம் கூடி விட்டார்கள். வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், உலகத்தின் பல நாடுகளில் இருந்து அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் திரள் கூட்டமான ஜனம் அங்கே கூடி வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 1,00,000க்கும் அதிகமான ஜனங்கள் அங்கே எருசலேமிலே பண்டிகை ஆசரிக்க கடந்து வந்தார்களாம். ஆகியோருக்குள்ளே ஒரு சந்தேகம், இயேசு வருவாரா வரமாட்டாரா? ஆனால் இயேசு வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். 16வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இவைகளை அவர்களுடைய சீஷர்கள் துவக்கத்திலே என்ன செய்யல? அறியவில்லை. எதை அறியவில்லை? இயேசு கழுதையின் மேல் பவனி வருவார் என்பதை அவர்கள் என்ன செய்யல? அறியவே இல்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு
இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் என்ன செய்தார்கள்? அப்பதான் நினைவு கூர்ந்தார். எவ்வளவு லேட்டா நினைவு கூர்ற ஆட்கள் நம்ம ஆட்கள். நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை என்ன செய்தார்கள்? நினைவு கூர்ந்தார். நம் ஆட்களுக்கு எப்போதும் லேட்டா தான் நினைவு கூறுகிற காரியம். மறுபடியும் யாராயிலும் சொன்னாதான். நல்ல கவனிங்க, இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் ஏதோ 3.5 ஆண்டு கால ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு தாம் வந்த பிதாவுடைய ராஜ்யத்திற்கு செல்வதல்ல. அவருடைய நோக்கமே மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கும் ஜனங்களை ரட்சிப்பதுமே அவருடைய நோக்கமாய் காணப்பட்டது. பஸ்கா பண்டிகைக்கு 2 நாளுக்கு முன்பு இயேசு பவனியாய் அங்கே போகிறதாக நாம் வசனத்தின் மூலமாய் நாம் வாசிக்க முடியும். அங்கே பவனியாய் போவதற்கு அவர் உபயோகப்படுத்தின ஒரு வாகனம்தான் கழுதை. ஏன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எதன் மேலுதான் ஏறி வருவாரா? கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர். ஏன் கழுதையின் மேல் ஏறி வந்தார்? வேத வாக்கியம் அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆகினாலே அப்படி வந்தார் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் யூதருக்குள்ளே ஒரு வழக்கம் ஒன்று உண்டாயிருந்தது. அந்த வழக்கம் என்ன? அது தாவீது அதை கடைபிடிக்கிறவனாய் காணப்பட்டார். வாசிப்ப 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை. 1 ராஜாக்கள் 1:33. 33 அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக, பாருங்க, இஸ்ரவேலிலே ஒருவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால் அவன் எதின் மேல் வர வேண்டும்? கழுதையின் மேல் வர வேண்டும். ஆனால் புறஜாதிகள் தான் குதிரையை உபயோகப்படுத்துவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் யூதருடைய வழக்கம், ஒருவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால் அவன் கோவேறு கழுதையின் மேல் அந்த கழுதையின் மேல் ஏறி பவனி வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்க சற்று நேரத்துக்கு முன்பு வசனத்தை வாசித்தீர்கள். சகரியா 9:9. இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அப்ப இயேசு யார் என்பதை நிரூபிக்கிறார், ராஜா என்பதை நிரூபிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகினால் தான் அவர் கழுதையின் மேல் எருசலேமுக்கு பவனி வந்தார். இயேசு ராஜா என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம்
வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? பிறப்பில் அவர் ஒருவேளை மாட்டு தொழுவத்தினுடைய முன்னணியிலே பிறந்தவராய் காணப்படலாம். ஆனால் அவரை குறித்து கேள்விப்பட்ட சாஸ்திரிகள் அவரை குறித்து சொல்லுகிறதான காரியம் என்ன? யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? அவர் பிறப்பிலேயே ராஜாவாய் காணப்பட்டவர். இன்னும் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமா? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உன் ராஜா என்றார். நல்ல கவனிங்க, அவர் பிறப்பிலேயும் ராஜா. எருசலேமுக்கு பவனி வந்த போது எப்படித்தான் வந்தார்? ராஜாவாய் வந்தார். அவர் மரிக்க முன்பாகவும் பிலாத்து அவரை குறித்து சொல்கிறார், இதோ உங்கள் ராஜா. அப்ப எல்லா இடத்திலும் நாம் பார்க்கிற ஒரு காரியம், இயேசு ராஜாவாய் இருக்கிறார். ஆனால் இனி வரப்போகிறவர் எப்படி வருவார் என்றால், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். ஆளுகை செய்கிறவராய் அவர் கடந்து வந்தார். ஆனால் இனி அவர் வருவது இஸ்ரவேலை மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கிறவராய், நியாயாதிபதியாய் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். அவர் வரும்போது வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவராய் வருகிறத ஜனங்கள் காண்பார்கள். இந்த அருமையான காலை வேளையில ஒன்றை அறிந்து கொள்வோம், எதுவும் எதேட்சியாய் நடைபெறவே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பவனி யாத்திரை என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. சற்று நேரத்துக்கு முன்பு சங்கீதத்தில் வாசித்தோம். அதிலேயும் சொல்லப்பட்டிருந்த வார்த்தையை நாம் இவ்விதமாய் வாசிக்க கேட்டோமே. வாசிப்போமா? 118ஆம் சங்கீதம் 26வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நல்ல கவனிப்போம், இயேசுவை குறித்து முழு வேதாகமத்திலோ நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியமும் மறைப்பொருளாகவும் வெளிப்படையாகவும் அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். அதை குறித்து இயேசு ஏதாயிலும் சொன்னாரா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. பார்த்தீர்களா? இயேசுவை குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலேயும் சங்கீதங்களிலேயும் இயேசுவை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளைத்தான் அன்றைக்கு அவர்கள் சீஷர்கள் நினைவு கூறுவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசு எருசலேமுக்கு பவனியாய் கழுதையின் மேல் கடந்து வருகிறார். அவர் கழுதையின் மேல் பவனி வருவதற்கு முன்பு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னார். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நல்ல கவனிப்போம். இதை குறித்து மத்தேயுலேயும் மார்க்கிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த
விவரம் முழுவதும். யோவான் மாத்திரம் அவர் கழுதையின் மேல் பவனி வந்தார் என்று அவர் சற்று மற்ற காரியங்களை விட்டு விட்டு எழுதியிருக்கிறார். இங்கே நான் வசனத்தில் பார்க்கிற ஒரு காரியம், இயேசு எதன் மேல் தான் பவனி வருவார்? கழுதையின் மேல் பவனி வருவார் என்று தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாய் அவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு என்ன செய்யுங்கள்? போங்கள். அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் என்ன செய்யிருப்பீர்கள்? கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உரியவர்கள் யாராகிலும் உங்களிடத்தில் எதற்கு அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நல்ல கவனிப்போம். இந்த காலையில் முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இயேசு தாம் பவனி போவதற்குரிய அந்த கழுதை எங்கே இருக்கிறது என்றும் அது எந்த நிலைமையிலே காணப்படுகிறது என்றும் அது என்ன செய்ய வேண்டும் என்றும் அங்கே இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றும் நன்றாய் என்ன செய்திருந்தார்? ஏற்கனவே அறிந்திருந்தார். எதுவும் எதேட்சியாய் நடைபெறுகிறது இல்லை. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் எதேட்சியாய் நடைபெறுகிறது இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் முன் தீர்மானத்தின்படிதான் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்தவராய் காணப்படுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய தீர்மானத்தின்படிதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நன்றாய் கவனியுங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியம் இங்கே வசனத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் நாம் ஆண்டவருக்கு தேவையானவர்கள். ஆண்டவர் நம்மைத்தான் தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? உலகத்தின் மேல், உலக ஜனத்தின் மேல் அன்பு கூர்ந்தவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். நன்றாய் கவனியுங்கள். வந்தவர் அவருக்கு தேவையானது யார் என்பதை நன்றாய் அறிந்திருந்தார். யாரெல்லாம் அவருடைய முன் தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இங்கே கர்த்தர் இந்த கழுதையை அவிழ்த்து வரும்படிக்கு முதலாவது சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். நாமும் கழுதையை போல கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டோம். சிலர் இன்னும் அந்த கட்டுகளிலே காணப்படுகிறார்கள். என்ன கட்டுகளிலே நாம் காணப்பட்டோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கரை அவருடைய அக்கிரமங்களே என்ன செய்யும்? பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? கட்டப்படுவான். துன்மார்க்கன் பாவ கயிறுகளினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? கட்டப்பட்டிருக்கிறான். பாவம் அவனை கட்டி வைத்திருக்கிறது. அதை விட்டுவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும் அவனால் என்ன செய்ய முடியவில்லை? விட முடியவில்லை. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனால் விட முடியவில்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதும் போது 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார் என்று சொன்னால் கட்டப்பட்டவர்கள் தான் என்ன செய்யப்பட வேண்டும்? விடுதலை ஆக்கப்பட வேண்டும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை என்ன செய்யும்? துன்மார்க்கன் பாவ கயிறுகளிலே கட்டப்பட்டிருந்தாலும் குமாரன் விடுதலை ஆக்க எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுவார். எந்த மனுஷனையும் விடுதலை ஆக்க
அவனை சுயாதீன மனுஷனாய் மாற்ற கர்த்தராலே ஆகும். அருமையானே, முதலாவது பாவ கயிர்களாலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. இரண்டாவது இன்னொரு கட்டு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 16வது வசனத்தை. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட பாருங்கள், இவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தான் வருகிறாள். ஒவ்வொரு ஞாயிற்று ஓய்வு நாளிலேயும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறாள். ஆனால் இன்னும் அவள் எதிலிருந்து விடுதலையாகவில்லை? சாத்தானுடைய கட்டிலே இருந்து விடுதலையாகவில்லை. சாத்தானுடைய கட்டோடவே ஆராதனைக்கு வருவாள், திரும்ப அப்படியே போவாள். இயேசு அவளை விடுவிக்க அன்றைக்கு அந்த தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். கூனியாயிருக்கிற அவளை கர்த்தர் வரவழைத்து அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்து அவளை நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் செய்தார் என்று கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், சாத்தான் 18 வருஷமாய் இவளை என்ன செய்திருந்தான்? கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாய் இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? இப்ப பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் ஜனத்தை, ஆராதிக்க விடாதபடிக்கு, தேவனை உண்மையோடு கூட ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கு கட்டப்பட்ட நிலைமையில் அநேகர் காணப்படுகிறார்கள். வியாதியாகிய கட்டு, பிசாசின் கட்டுகள், இவர்கள் கட்டவிழ்க்கப்படத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மூன்றாவது ஒரு கட்டு ஒன்று உண்டு. 18ஆம் சங்கீதத்திற்கு வருவோம். 18ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். மரணத்தின் கட்டுகளை அவிழ்க்க ஒருவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:24 மேல இருக்கும். தேவன் அவரை மரணத்தின் கட்டுகளில் இருந்து கட்டை என்ன செய்து? யார்தான் மரணத்தின் கட்டை அவிழ்க்க முடியும்? தேவன் தான் மரணத்தின் கட்டை அவிழ்க்க முடியும். இன்னைக்கு அநேகர் மரண பயத்திலே காணப்படுகிறார்கள். அந்த மரண பயத்தினுடைய கட்டுகளை அவிழ்க்க தேவனாலே மாத்திராகும். இது மனுஷரால் கூடாது, இது தேவனால் மாத்திரமே ஆகும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:14-15 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். மரண பயத்திலே இருந்து, மரணத்தின் கட்டுகளிலே இருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படிக்கு எப்படி ஆனாராம்? அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாற்றப்பட்டு பிசாசின் சகல வல்லமையை முறிக்கும்படி சிலுவையிலே நமக்காய் என்ன செய்தார்? நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். ஆயினாத்தான் வசனத்தில் என்ன வாசிக்கிற காரியம் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசி. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயும் இருந்த கையெழுத்தை குலைத்து அவைகள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் என்ன செய்தாராம்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
அந்த வெளியரங்கமான கோலமாக்கி என்று சொன்னார். யாரை வெளியரங்கமான கோலமாக்கினார்? பிசாசை. சிலுவையிலே அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. புதிய திருப்புதல் வேதாகமத்தில் வாசிக்கும் போது அங்கு வசனம் சொல்லுகிறது, அவனை நிர்வாணமாக்கினாரா. யாரை? பிசாசானவனை. எதற்கு? மரண கட்டுகளிலே இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கழுதையின் மேல் பவனி வருவதற்கு முன்பு அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறது என்று அவர் என்ன செய்தார்? கண்டார். அதை கட்டவிழ்க்க சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு காலத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். இயேசு நம்மை தேடி வந்து நம்முடைய கட்டுகளை என்ன செய்திருக்கிறார்? அறுத்திருக்க. எத்தனை பேருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மெய்யாகவே அவர் நம்மை கட்டவிழ்த்து இருக்கிறார். நாம் சுயாதீனராய் காணப்படுகிறோம். சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனை என்ன செய்திருக்கிறது? சுயாதீனத்திற்குள்ளே, விடுதலை பெற்ற அனுபவத்திற்குள்ளே நடத்துகிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவது, அவரை அந்த கழுதையை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த கழுதையின் குட்டியின் மேல் தங்களை வஸ்திரங்களை விரித்தார்கள். அதன் மேல் என்ன செய்தார்கள்? ஏற்றினார்கள். இதை தீர்க்கதரிசி கண்டபோது அவன் சொல்லுகிறதான வார்த்தை சகரியா 9:9 இப்படி சொல்கிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது அவர் நீதி உள்ளவராய் காணப்படுகிறவர். இந்த உலகத்தில் நீதி உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. நீதி என்ன செய்து போயிற்று? அற்று போயிற்று. இயேசு நீதி உள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். பரிசுத்தமும் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாக நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்து அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்தீர்கள். நீங்கள் மறுதலித்தது யாரு? சாதாரணமானவர் அல்லையா, நீதி உள்ள ஒருவரைத்தான் நீங்கள் மறுதலித்தீர்கள். இன்னைக்கு உலகத்தில் நீதி இல்லை, நீதிமன்றம் தான், ஆனால் நீதியே இல்லை. நீதியற்ற ஒரு ராஜ்யத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நீ நீதியை எதிர்பார்க்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 32:1 இதோ ஒரு ராஜா நீதியாக என்ன செய்வார்? யார் அவர்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நீதியாக என்ன செய்ய போகிறவர்? உலகத்தை அரசாட்சி செய்ய போகிறவர் என்று கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. தர்மியான காலை வேளையில என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த கழுதையின் மேல் ஏறி வருகிறவர் நீதி உள்ளவர். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவராம்? ரட்சிக்கிறவர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார். மைப்பர்கள் தங்கள் மந்தையை ராக்காலத்திலே காத்து கொண்டிருந்த போது அங்கே தேவதூதன் வந்து சொன்னதான வார்த்தை என்ன தெரியுமா? வசனம் சொல்கிறது, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பாருங்கள். ரட்சகர் நல்ல கவனிங்க. யாரை ரட்சிக்க வந்திருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ரட்சிக்கும்படியா. யாரை? பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே வசனம் சொல்றது, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடையத்தக்க தேவ கிருபையானது என்ன செய்தது? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது சொல்கிறார்,
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வருகையை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அல்லது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரே. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அவர் ரட்சிக்க திராணி உள்ளவர். அவரை போல ரட்சிக்கத்தக்கதான தேவன் ஒருவரும் இல்லை. உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து, உங்களுடைய நெருக்கத்திலே இருந்து, உங்களுடைய பாடுகளில் இருந்து ரட்சிக்க வல்லவர். ஆயினத்தான் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:25 வசனத்தை வாசிக்கிற வேளையில 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க, பாத்தீங்களா, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ரட்சகரைத்தான் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 9 நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 27 வசனம் நினைக்கிறேன், வாசிப்போமா? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதை அருளும்படி? ரட்சிப்பை அருளும்படிக்கு. இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் முதலாவது ரட்சகராய் இந்த உலகத்திற்கு வந்தவர் இரண்டாவது ஒரு ரட்சிப்பை அருளப் போகிறார். எதிலே இருந்து ரட்சிப்பு? இந்த பூலோகத்திலே இருந்து நம்மை ரட்சித்து தம்மோடு சேர்த்து கொள்ள போகிறார். அந்த ரட்சிப்பைக்காக காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? கரங்களை உயர்த்தி இல்லையா சொல்லுவோமா? அந்த ரட்சிப்புக்காகத்தான், நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரமும் ரட்சிக்கப்படும். அதனால் நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்க்கப்படுகிறதாய் காணப்படும். மூன்றாவது ஒரு காரியம், அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். மூன்றாவது, அவர் எப்படிப்பட்டவராம்? தாழ்மை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். எல்லா இடத்திலும் தாழ்மையை நாம் பார்க்கிறோம். பிறப்பிலே இருந்து அவருடைய எல்லா தாழ்மையும் நாம் ஒன்றொன்றாய் நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியும். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல ஞாபகமூட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13 இயேசு கடைசியாய் சீஷரோடு கூட பந்தி இருக்கிறார். அவர் பந்தியை விட்டு எழுந்து தன் வஸ்திரத்தை கழற்றி ஒரு சீலையை தன்னை அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து சீஷருடைய எல்லாருடைய பாதங்களையும் அவர் என்ன செய்தார்? கழுவினார். யோசித்து பாருங்க. தேவாதி தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு இந்த உலகத்தில் தாழ்மையின் ரூபம் எடுத்து கடந்து வந்தவர் சீஷருடைய பாதங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? கழுவுகிறவராய் காணப்பட்டார். பேதுரு அவரை தடை செய்தார். நான் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை? பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை என்று சொன்னார். இயேசு சொல்லும் போது சொன்னார், ஆண்டவரும் போதுகிறமாய் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் அப்படியே செய்யுங்கள். தாழ்மையின் சிந்தையை தரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன செய்தவர்? தாழ்த்தினவர் என்று தானே வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மிடத்தில் தாழ்மை உண்டா? தாழ்மையின் சிந்தையை தரித்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அது சீஷர்களை போல எவன் நமக்குள்ளே பெரியவனாயிருப்பான் என்கிற மேட்டிமையான எண்ணம் நமக்குள்ளே வருகிறதா? நம்மில யாரும் பெரியவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்கு முன்பதாய் நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தான்? சரிசமமாய் காணப்படுகிறோம். We are all equal. மேட்டிமை நம்மிடத்தில் வேண்டவே வேண்டாம். மேட்டிமை கொண்டவன் தான்
நான் தேவனுக்கு மேலாய் உயரங்களிலே ஏறுவேன் என்று சொன்னவன் தான் பூமியில தாழ என்ன செய்யப்பட்டான், தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்கள் அவர்கள் தான் என்ன செய்யப்படுவார்கள், உயர்த்தப்படுவர்களாய் காணப்படுவார்கள். இயேசு தம்மை தாழ்த்தினார் மரண பரியந்த, ஆகையால் தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி. ஹல்லேலூயா. நான் உயர்த்தப்பட வேண்டுமானால் தாழ்மை மிக மிக முக்கியமாய் காணப்படுது. நம்முடைய பேச்சிலே தாழ்மை, நம்முடைய செய்கையிலே தாழ்மை, நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளிலேயும் தாழ்மை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையானே, நான் போதகராய் இருக்கிறபடினாலே உங்களை பார்க்கல நான் மேன்மை உள்ளவன் என்று ஒரு காலம் எண்ணிவிடக்கூடாது. நான் உங்களில் ஒருவனாயிருக்கிறேன். அருமையான அந்த சிந்தைதான் எப்போதும் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். முதலாவது காரியம் கட்டவிழ்க்கு சொன்னார். இரண்டாவது காரியம், இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி என்ன செய்தார், பவனி வந்தார். அருமையானே, பவனி வந்த இயேசுவுக்கு அந்த கழுதை குட்டி அவசியமாய் காணப்பட்டது. எருசலேம் வரைக்கும், எருசலேமின் தேவாலயம் வரைக்கும் அவர் அந்த கழுதை குட்டியின் மேல் என்ன செய்தார், ஏறி வருகிறவராய் காணப்பட்டார். இந்த கழுதையினுடைய மேன்மை என்ன? வசனத்தில் நான் வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க ஒருவரும் பயன்படுத்தாத ஒரு கழுதை குட்டி. இதுவரைக்கும் யார் என்ன செய்யல, பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாத ஒன்றுதான் இயேசுவுக்கு தேவை. நல்ல கவனிப்போம். நான் உங்களுக்கு உதாரணத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஒருவரும் அதை என்ன செய்யலை, இதுவரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. அது கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. அது கட்டப்பட வேண்டும், கட்டவிழ்க்கப்பட வேண்டுமானால் அது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதை பிறகு சொல்லுகிறேன். ஆனால் முதலாவது காரியம் நன்றாய் கவனியுங்கள். அது ஒருவரும் ஒரு கால் என்ன செய்யல, பயன்படுத்தவே இல்லை. இயேசுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அவர் பயன்படுத்தினாரோ அதெல்லாம் பயன்படாத ஒன்றாய்த்தான் காணப்பட்டது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வாசிப்போமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசிக்கலாம். அதை இறக்கி வெள்ளிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையின் மேல் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவரும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறை. இதுவரைக்கும் யாரும் அந்த கல்லறையை என்ன செய்யல, உபயோகப்படுத்தவே இல்லை. நல்லா கவனிப்போம். கர்த்தருக்கு எதுதான் தேவை? ஃப்ரெஷ் தான் தேவை, உபயோகப்படுத்தப்படாத ஒன்று. இதுவரைக்கும் நம்மை அவிழ்க்க ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு வந்து நம்மை பயன்படுத்த தம்முடைய சீஷரை அனுப்பி நம்மை கட்டவிழ்க்க வைத்தார். ஏன்னா அது ஆண்டவருக்கு தேவை. இந்த அரிமத்திய ஊரான யோசேப்பு தனக்காக வெட்டி வைத்திருந்த கல்லறை. ஆனால் இதுவரைக்கும் ஒரு பிரேதத்தை அதற்குள்ள என்ன செய்யல, வைக்கவே இல்லை. இயேசுதான் முதலா இந்த கல்லறையில் என்ன செய்யப்பட்டார், வைக்கப்பட்டார். அது எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு வைக்கப்பட்டு 3வது நாள் கல்லறையும் திறந்து வெளியே வந்துட்டார். வாடகைக்கு குடி போனது மாதிரி தான். இன்னைக்கு கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நான் இந்த கழுதையை போலதான் காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு நாம் தேவை. எத்தனை பேர் விரும்புகிறோம், ஆண்டவரே என்னை உமக்கு கொடுக்கிற ஐயா, நீர் எனக்கு தேவை என்று சொல்லி விரும்புகிறீர். என்னை முற்றிலுமாய் உமக்கு என்ன செய்கிறேன், தத்தம் செய்கிறேன்.
மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிப்போமானால், இந்த கழுதை மீட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. மீட்கப்பட வேண்டும் என்றால் அது செய்யப்பட வேண்டிய காரியம் மன்னிக்கணும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 34:20. தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. என்னது? கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் என்ன செய்வாயாக? மீட்டு கொள்வாயாக. மீட்டு கொல்லப்படாவிட்டால் அதன் கழுத்து என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லுங்க, வாசிங்க. மீட்டு கொள்வாயாக. அதை மீட்டு கொள்ளாவிட்டால் அதன் கழுத்தை என்ன செய்? நம்முடைய ஜீவிதம் இப்படித்தான் காணப்பட்டது. முறிக்கப்பட வேண்டிய இடத்துல, சாக வேண்டிய இடத்துல கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்ம என்ன செய்தார்? மீட்டு கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் வாசிக்கும் போது யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? யாத்ராகமம் 13:13. கழுதை தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் என்ன செய்ய வேண்டும்? மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை என்ன செய்? அப்ப கழுதை குட்டி மீட்கப்பட வேண்டுமானால் அதற்கு தேவை யார்? ஒரு ஆட்டுக்குட்டி தேவையா இருக்கிறது. யோவான் ஸ்நாபகன் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தான் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்களே. புரியலையா நான் சொல்றது? நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு கழுதை போலதான் காணப்பட்டோம், கட்டப்பட்ட நிலைமையில. ஆனால் ஆட்டுக்குட்டியானவராலே தான் நாம் மீட்கப்பட்டோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் வாசிக்கும் போது, அன்றிய பட்சபாதம் இல்லாமல் அவனவனின் கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டு குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். நீங்களும் நானும் எதன் ஆட்டினாலே அல்ல, ஆட்டுக்குட்டியானவராலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு மேன்மை தெரியுமா? வேதத்தில் எவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரு கழுதை மீட்கப்பட வேண்டுமானால் ஆட்டுக்குட்டியை கிரயமாய் கொடுக்க வேண்டும். அதே போல நமக்கு பதிலாய் இயேசு மரித்தார். நீ வசனத்தை வாசிப்பீர்களானால் உங்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்த ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே என்ன செய்யப்பட்டார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் நமக்காக என்ன செய்யப்பட்டார்? அவர் பாடுபட்டார். கழுதை முறிக்கப்பட வேண்டும் கழுத்து, ஆனால் அது முறிக்கப்படாமல் காக்கப்பட்டது எதினாலே? ஆட்டுக்குட்டியினாலே. அதே போல நாம் மீட்கப்பட்டது எதினாலே? கிறிஸ்துவின் விலையேற பெற்ற
இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. என்ன பாட்டு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு என்ன செய்வார்கள்? வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யுமாம்? ஓடிப்போ. அப்ப மீட்கப்பட்டவர்கள் எப்போதும் கர்த்தரை என்ன செய்வார்கள்? கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நம்முடைய வாயில துதியின் சத்தம் எப்போதும் காணப்பட வேண்டியது அவசியம். நீ அடுத்த காரியம், மீட்கப்பட்ட கழுதை ஒரு காரியத்தை அறிய வேண்டும். என்ன காரியம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. எதை அறிய வேண்டும்? கழுதை அறிய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எதை? முன்னணையை அறிய வேண்டும். அந்த முன்னணை எது? கர்த்தருடைய சபை. தேவனுடைய சபைதான் முன்னணையாய் காணப்படுகிறது. அதை குறித்த அறிவு எப்போதும் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கு காணப்பட வேண்டும். என் ஜனங்களோ அநேக நாட்களாய் தொழுவத்தை என்ன செய்தார்கள்? மறந்தே போனார்கள். சர்ச்சையே மறந்துட்டாங்க. மீட்கப்பட்டவர்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட இடம் எங்கே? தேவனுடைய சபை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார். சபைதான் தொழுவமாய் முன்னணையாய் காணப்படுகிறது. முன்னணை என்கிறது எது என்று சொன்னால், ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கழுதைகளுக்கும் தீனி போடுகிற இடம்தான் முன்னணை. அப்ப கர்த்தருடைய சபைக்கு வந்தால்தான் என்ன கிடைக்கும்? ஆகாரம் உண்டாயிருக்கும். அதனால்தான் இயேசு சொன்னார், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. கர்த்தருடைய ஆலயத்திலே தான் நமக்கு வேண்டிய ஆகாரம் உண்டு. இன்றைக்கு அந்த ஆகாரத்தை மறந்து போனார்கள் அநேகர். என்ன ஆகாரம்? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதடுகள் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று என்ன செய்வான்? திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே. சபைக்கு வந்தா எதை தான் தேடணும்? தீர்க்க தரிசனத்தை அல்ல, கட்டுக்கதை அல்ல, எதையோ ஒன்றை தேடுகிறதல்ல, தேவனுடைய வசனத்தை தான் தேட வேண்டும். ஏன்? தேவனுடைய வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வசனம் தான் உங்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்யும்? ஆயத்தப்படுத்தும். தீர்க்க தரிசனம் அல்ல. இன்னைக்கு அநேகர் தீர்க்க தரிசனத்தினால ஏமாந்து போனவர்கள் உண்டு. நன்றாய் கவனியுங்கள். தேவ வசனம் ஒன்றுதான் உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தி எங்கே கொண்டு போகும்? பரலோகத்திற்கு கொண்டு போகும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அங்கே தெளிவாய் சொல்லுகிறதே, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் என்ன செய்து, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து எந்த மனுஷனும் தேறினவனாய் மாற மாட்டார். தீர்க்க தரிசன வசனத்தை உரைக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வசனம் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாயிலே காணப்பட வேண்டும்.
அதுதான் ஒரு மனுஷனை என்னவாய் மாற்றுகிறது? இயேசுவை போல, குருவை போல அவனை மாற்றுகிறது. அதற்குதான் சபைக்கு வருகிறோம். சபைக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. அதனாலே நாம் பலனடைகிறோம். கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிலைத்திருக்கிறோம். விசுவாசத்திலும் பரிசுத்திலும் நாளுக்கு நாள் நாம் என்ன செய்கிறோம்? வளருகிறோம். கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் பூரண வளர்ச்சி அடையும்படிக்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய வசனத்தை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், பாருங்கள், கிறிஸ்துவை பற்றிய அறிவு அதிகமாய் நமக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் பிலிப்பு சபையாருக்கு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமா எண்ணுகிறேன். கிறிஸ்துவை குறித்து எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்? அவருடைய உயிர்த்தலின் வல்லமை அறிந்திருக்கிறோமா? அந்த அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவு வேண்டுமானால் தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். உனக்கு வயிற்று வலி சுகமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இடுப்பு வலி சுகமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு ஒரு சபை தேவையில்லை. நல்ல கவனிங்க. நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக ஆயத்தப்படுத்தபடியாய்த்தான் தேவன் சபையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உலகத்தில் வைத்திருக்கிறார். அதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை மேல் நாம் அனைவரும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. யாரை போல மாறணும்? கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் நாம் வளர வேண்டும். எதிலே? சரீர வளர்ச்சியிலா? தாழ்மையின் சிந்தையிலே, விசுவாசத்திலே, அன்பிலே, பரிசுத்தத்திலே, எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளருகிறவர்களா இருக்கும்படிக்கு அவர் என்னத்தை செய்திருக்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம், வாசிங்க. பரிசுத்தவான்கள் என்ன செய்ய வேண்டும்? சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் என்ன செய்திருக்கிறார்? 5 விதமான ஊழியங்கள் சபையில. இதுல ஒரே ஒரு ஊழியத்தை மட்டும் எப்போது செய்யறது அல்ல. இந்த 5ம் பேலன்ஸ்டாய் கொண்டு போகப்பட வேண்டியது அவசியம். அருமையான, எதற்கு? கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியை இயேசுவை போல மாறணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியில, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை என்ன செய்வதினால், ஹல்லேலூயா, அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் மாறினால்தான் நாம் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நாம் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல. அருமையானே, பரிசுத்தத்தை போதிக்கிற இடம் காணப்பட வேண்டும். எதையோ ஒன்று சொல்லிட்டு கொண்டு போகிறது அல்ல. பரிசுத்தம் நம்முடைய பார்வையிலும், நம்முடைய செயல்களிலும், நம்முடைய கிரியைகளிலும், எல்லாவற்றிலும் என்ன காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நான் பரிசுத்தராகியால் நீங்களும்
எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாயிருப்பேன். அதற்கு இடம் எங்கே? கழுதை முன்னணைக்கு வர வேண்டும். அடுத்த காரியம், முன்னணைக்கு வந்தால் மட்டும் போதுமா? அது செய்யப்பட வேண்டிய மற்றொரு காரியம் உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 49:11. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதை குட்டியை நற்குல திராட்சை கொடியிலோ கட்டுவான். போதுமா? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியில் என்ன செய்வான்? நம்ம எதோடு கூட கட்டப்பட்டு இருக்கிறோம்? திராட்சை செடியில கட்டப்பட்டு இருக்கிறோமா? வாசிப்போம். அந்த திராட்சை செடி யார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறார்? நல்ல கவனிங்க. கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? கட்டப்பட்டவர்களாயிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு நமக்கு உண்டாயிருக்கிற தொடர்பு என்ன இருக்கிறது? நான் அவரிலும் அவர் என்னிலும் வாசமாயிருக்க வேண்டுமே. நாம் அவருக்குள் இருக்கிறோமா? கொலோசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள், நல்ல கவனிங்க, யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் என்ன செய்து? அப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய குணாதிசயம் என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னு சொல்றோமே, நம்முடைய சாயல் புது சிருஷ்டியின் சாயலாய் காணப்படுகிறதா? அதே கொலோசியர்ல மற்றொரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் அதை எடுத்து சொல்லுகிறேன். மூன்றாம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு, நல்ல கவனிங்க, எந்த சாயல்ல மாறணும்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலை பார்த்திருக்கிறோமா? வேதத்துல தான் நம்ம பார்க்கிறோம். அவர் பரிசுத்தர், மாசில்லாதவர், எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். அவருக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டாமா? நம்முடைய ஜீவிதம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய், நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் என்ன செய்யணும்? மாற வேண்டுமே. அதுதான் புதிய சிருஷ்டி. கிறிஸ்து விரும்புகிற காரியம் புது சிருஷ்டியே காரியம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதம் புதிய சிருஷ்டியான் அனுபவத்தில் காணப்படுகிறதா? கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனமாய் வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் என்ன செய்வேன்? அப்ப கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் அவரும் நமக்குள்ள என்ன செய்வார்? நிலைத்திருப்பான். நிலைத்திருந்தால் என்ன செய்யும்? வாசிங்க. கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் தான், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டுமே. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ
கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். நம்ம நல்ல மரமா கெட்ட மரமா? கனிகளினாலே நீங்கள் அவர்களை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள் என்று சொன்னார். அப்ப நல்ல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறாராம்? சுத்தம் செய்கிறார். நல்ல கவனிங்க, கனி கொடுக்கிற கொடியே தான் அவர் என்ன செய்கிறார்? மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு நம்ம ஏயா சுத்தம் பண்றார்? நம்ம ஏன் பரிசுத்தப்படுத்த வேண்டும்? நீங்க அதிக கனி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு இன்னும் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய விருப்பம் என்ன? சபைக்கு வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் கொட்டுன்னு அப்படின்னு. ஒரு நாள் அந்த ஏமாற்ற நிலைமையில வர வேண்டாம். அப்படி அல்ல. உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு உன்னதத்தில் இருக்கிறார். அவர்தான் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாதுபடிக்கு பாஸ்டர் ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம் வராது. நம்முடைய ஜீவிதம் எவ்விதமாக இருக்கிறதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் ஆசீர்வாதம். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க அடுத்த வசனம். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 6வது வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அந்த இடத்தை விட்டு போகவே இல்லைங்க. ஆகினால் தான் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். எங்கெல்லாம் துறவு வெட்டினானோ அங்கெல்லாம் என்ன செய்தது? தண்ணீர் சுரந்தது. சத்துருக்கள் மூடி போட்டாலும் கர்த்தர் மீண்டுமாய் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சுரக்கும்படிக்கு செய்தார். ஆசீர்வாதம் எதினாலே வருகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினாலே வருகிறது. பாஸ்டர் ஜெபம் பண்றதுனால அல்ல. நல்ல கவனிங்க, நம்முடைய ஜீவிதம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா? அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு திராட்சை செடியோடு கூட கட்டப்பட்ட நிலைமையில இருந்தால்தான் நாம் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதைத்தான் அவர் என்ன செய்கிறார்? இன்னும் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்கு? அதிக கனிகளை. கர்த்தர் நம்மிடத்தில் அதிக கனிகளை, மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு சாட்சியாய் காணப்படுகிற அனுபவம் நம்ம இடத்துல உண்டா? அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்ய, கர்த்தர் அல்லாம ஒன்று செய்ய முடியாதையா. நம்ம நினைக்கிறோம் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, பட்டம், கல்வி இதெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது. அவர் அல்லாதபடிக்கு நம்மாலே ஒன்று செய்ய இயலாதே. இப்ப திராட்சை செடியோடு கூட ஐக்கியம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? கிறிஸ்துவோடு கூட காணப்படுகிற ஐக்கியம். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொன்னானே. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட காணப்படுகிறது? நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்குமானால் நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க இருக்கிறேன். வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூரு. 9:9 கம்பீரி. இதோ ஒரு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இயேசு எருசலேமுக்கு அந்த கழுதையின் குட்டியின் மேல் என்ன செய்தார்? பவனி வந்தார். அந்த கழுதை குட்டி இயேசுவை சுமந்தபடியினால் தான் அதற்கு என்ன கிடைத்தது? கனம் கிடைத்தது. எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து போட்டார்கள். அடுத்து அவர்கள் சொன்ன காரியம் என்ன?
ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார். இந்த கழுதை குட்டிக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? ஒரே மகிழ்ச்சி. கிறிஸ்துவை சுமக்கிற எனக்கு என்ன கிடைக்கிறது? கனம் கிடைக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்து இல்லாதிருப்போமானால் நமக்கு யாதொரு கனம் இல்லை. இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி நேரா எங்கு போனார்? அங்கே எருசலேமின் தேவாலயத்திற்கு போனார். எல்லாரும் நினைச்சாங்க அவர் வலதுபுறமாய் திரும்புவார், ஏரோதின் கோட்டையை பிடிப்பார் என்று சொல்லி, பிலாத்தின் கோட்டையை பிடிப்பார் என்று யோசித்தார்கள். ஆனால் இயேசு அங்கே போகல, நேரா எருசலேமின் தேவாலயத்திற்கு போனார். அதை சுத்திகரித்தார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் சுத்திகரிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கிறிஸ்து இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஜீரோ. நல்ல கவனிப்போம். கிறிஸ்து நமக்குள்ளே இல்லாவிட்டால் நம்ம எல்லாரும் ஜீரோ. ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால் நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அநேக சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிறுத்துகிறவராய் காணப்படுவார். மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் சுத்திகரிக்கப்பட கிறிஸ்து விரும்புகிறார். இந்த நாளில் நாம் சுத்திகரிக்கப்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை சுத்தம் பண்ணும், பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய பாத்திரமா என்னை பயன்படுத்தும் என்று கேட்போம். நிச்சயம் கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் சிநேகம் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, தம்முடைய அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை ஞாயிறு உலகம் முழுவதும் அனுசரித்து வரும்போது கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுடைய ஜீவிதத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து எங்களை சீர்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நாங்கள் கட்டப்பட்டிருந்தோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம். மீட்கப்பட்ட எங்களை முன்னணைக்கு நீர் சபையாய முன்னணைக்கு கொண்டு வந்தீர். திராட்சை செடியோடு கூட ஐக்கியப்பட வைத்தீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எங்களிலே பிரயாணம் செய்யும்படியாய் எங்களிலே காணப்படுகிறீர். உம்மை சுமக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. உம்மை சுமக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரார் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய சத்திய சுவிசேஷத்தை நாங்கள் சுமந்த தேசத்திற்கு அவர் உம்மை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாத்திரமல்ல, நாங்கள் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். நீர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம் என்று பார்த்தோம். நாங்கள் பரிசுத்தமாக இருக்க எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராயிலும் வந்திருப்பார்கள், இந்த நல்ல நாளிலே நம்முடைய கரம் அவர்கள் மேல் நீட்டப்படட்டும். அன்றைக்கு கர்த்தாவே, நீர் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து போய் வியாதியஸ்தரை சுகமாக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே வல்லமை இந்த காலை வேளையிலே இந்த ஆலயத்திற்குள்ளே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும். நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். வீடுகளிலே பலவீனமாய் சுகவீனமாய் படுத்த படுக்கையில் காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை விடுவிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்பட்டு காத்துக்கொள்ளும். உடைய நாமத்தின் மகிமைக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.